சொல்லுகிறது. சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை தவிர வேறொரு சுவிசேஷம் இல்லை என்று சொல்லுகிறது. வேறொரு சுவிசேஷமே கிடையாது. சிலுவையில் அடிக்கப்பட்ட என் அருள்நாதர், என் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை தவிர அவருடைய ரத்தத்தை குறித்து பேசுவதும், அவர் ரத்தத்தின் சித்தாந்தத்தை குறித்து பேசுவதும், எதற்காக ரத்தம் சிந்துதல் தேவன் மண்ணிலே சிந்தினார் என்பதை குறித்து பேசினதும், மாம்சிகம் என்று சொன்னாரே அந்த மாம்சிகம் என்ன என்பதை புரிந்து கொள்வதும், அதுதான் தேவனுடைய சித்தாந்தம். அப்போ பரலோகம் எங்க இருக்கிறது? உங்களுக்குள்ளதான் இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், நான் கைகளால் கட்டுகின்ற ஆலயத்தில் வாசம் செய்வதில்லை என்று சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. அதற்கும் தங்களுக்கு ஆதாரம் வேண்டுமா? ஒலிவ மர தண்டையிலே தேவனுடைய உபதேசங்களை மலைப்பிரசங்கத்தில் முடித்துவிட்டு அவர் இறங்கி வரும் பொழுது யூதர்கள் இஸ்ரேலிலே மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்டுகிறார்கள். எத்தனை வருஷம்? 42 வருடம் என்று நினைக்கிறேன். பொன்னாலும் பொருளாலும் கட்டப்பட்ட ஆலயம் என்று சொல்லுகிறார்கள். என் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறார்கள் யூதர்கள். இஸ்ரேலில் சொல்றாங்க, ஆண்டவரே இந்த ஆலயம் எப்படியெல்லாம் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இந்த ஆலயம் பொன்னாலும் வெள்ளியினாலும் விலை உயர்ந்த நவரத்தினங்களாலும் கட்டப்பட்டது. இவ்வளவு ஆண்டுகளால் கட்டப்பட்டது என்று சொல்லுகிறார். உடனே என் ஆண்டவர் அதனை பார்த்து சொல்லுகிறார், இந்த ஆலயத்தை இடித்து போடுங்க, நான் 3 நாளில் எழுப்பேன் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிற இந்த ஆலயம் நான் காட்டிக் கொடுக்கப்பட்டு அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு மரித்து 3ஆம் நாளில் உயிர் தொழுவதை குறித்து என் ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த ஆலயம் இடித்து போடுங்க, நான் 3ஆம் நாளில் திரும்புவேன் அப்படின்னு சொல்றாரு. எல்லாரும் என்ன சொல்லிட்டாங்க, இவ்வளவு பெரிய ஆலயத்தை இத்தனை ஆண்டுகள் கட்டி நம்ம வச்சிருக்கிறோம், இந்த மனுஷன் என்னன்னு கேட்டா 3 நாள் எழுப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. அப்ப யாருக்குமே அவர்களுக்கு புலப்படல. ஏன் புலப்படலன்னு சொன்னா, அவர்களுடைய மனக்கண்களும் திறக்கப்படவில்லை, அறிவு கண்ணும் திறக்கப்படவில்லை, 2 குருடா இருந்துச்சு. தேவன் இந்த ஆலயம் சொல்றாரு, யாரை குறிச்சு சொன்னார் அப்படின்னு தெரியல. அதுக்கு அடுத்து அவர் சொல்றாரு, கைகளால் கட்டப்படுகின்ற ஆலயத்தில் நான் வாசமா இருப்பதில்லை. நாங்க சொல்லல, பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இன்னைக்கு ஆலய பிரதிஷ்டை செய்கிறார்கள், ஆலயத்திற்கு பல கோடி ரூபாய் செலவு செய்கிறார்கள். அனுதினமும் திறந்து அதனை உள்ள போட்டு லைட் செட்டிங் எல்லாம் போட்டுட்டு பார்த்துட்டு எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லி தன்னை பார்க்க வருகிறவர்களை அங்க அழைத்து செல்லுகிறார்கள். அந்த லைட் செட்டிங்கை பார்த்த உடனே அவங்க சொல்றாங்க, எல்லாம் எகிப்தை பார்த்தது போல இருக்கிறதே. ஜெருசலத்திற்கு ஆலயம் எப்படி இருக்குன்னே தெரியாது, ஜெருசலத்தை பார்ப்பது போல் இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இப்படி காண்பிக்கின்ற அந்த ஆலயத்தில் எங்கு பார்த்தாலும் சிலைகள் இருக்கிறது, எங்கு பார்த்தாலும் விக்கிரகங்கள் இருக்கிறது. காண்பித்தவனும் விக்கிரமாக இருக்கிறான், பார்த்தவனும் விக்கிரமாக இருக்கிறான். பிரியமானவர்களே, அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகம் எங்கேயும் இல்லை, நீ தான் பரலோகம், உங்களுக்குள்ளதான் நான் இருக்கிறேன், உங்ககிட்ட இருந்தா சத்தம் வரணும். இதோ இயேசு வருகிறார், இதோ இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் குணமானேன் என்று சொல்லும் சத்தம் மனிதர்களிடத்திலிருந்து வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படி வரும்பொழுது மனிதர்களுக்குள் நான் வாசம் செய்வேன் என்று சொல்லுகிறார். ஏனென்றால் மனிதன்தான் நான் தங்குகின்ற தேவாலயம் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப தேவன் தங்குகிற ஆலயமான நீங்கள் நானும் எப்படி இருக்கணும்? பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவனுடைய கட்டளைக்குள் கற்பனைக்குள் வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதுதான் இங்க சங்கீதக்காரன் ரொம்ப அழகா சொல்லுகிறான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதலை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். ஆமென், அல்லேலூயா. பாவத்தின் தோஷம் என்னன்னு தெரியுமா? மரணம். உலகத்துல சொல்லுவாங்க, உனக்கு தோஷம் கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. தோஷம் கழிக்கணும்னு சொன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அப்படின்னு கேட்பாங்க, நாகதோஷம் இருக்கு பொண்ணுக்கு, அதை கழிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப நாகதோஷம் தான் என்ன? மரணம். இங்க ஆண்டவர் என்ன சொல்ற பாருங்க, தாவீது ரொம்ப அழகா சொல்லுகிறார், என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். அப்ப நமக்குள்ள ஒரு தோஷம் இருந்துச்சு. என்ன தோஷம் அது? ஜென்ம பாவம், கர்ம பாவம், தாயின் கருவறையில் உருவாகிய பாவம். இந்த பாவம் என்கின்ற இந்த தோஷம் பாவத்தில் உருவாக்கப்பட்டு கற்பம் தரிக்கப்பட்டு அந்த கற்பம் மரணத்திற்குள் பயணிக்க செல்கிறது. அப்ப இந்த மரணம் என்ன தோஷத்தை இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாரு? சிலுவையிலே மரணத்தினாலே
வெற்றி சிறந்தார். ஆமென், அல்லேலூயா. நமக்கு இருக்கின்ற மரணத்தை அவர் சிலுவையில ஏற்றுக்கொண்டார். பிரியமானவர்களே, நம்ம செய்த அக்கிரமத்தை அவர் சிலுவையில் ஆணிகளால் பிணைக்கப்பட்டார். பிரியமானவர்களே, நம்முடைய ஜென்ம பாவங்கள் கர்ம பாவங்களுக்காக சிலுவையிலே மரித்து இயேசு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்று உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் வாசம் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். அப்ப நம்ம பாவங்கள் கழுவப்பட்டதா? இன்னும் கழுவப்படலையா? கழுவப்பட்டுடுச்சு. இனி நான் பாவின்னு நம்ம சொல்லக்கூடாது. இப்ப ராபர்ட்டுடைய இருதய கண்களும் திறக்கப்பட்டு இருக்கிறது, மாம்சிக கண்களும் திறந்திருக்கும் பொழுது இருதய கண்கள் திறக்கப்படல. ஆனா இப்ப இருதய கண் திறக்கப்பட்டது, அறிவு கண்ணும் திறந்தது. இப்ப பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே வாசம் செய்ய சித்தமா இருக்கிறார். என்ன சித்தம் கேட்டாக்கா, சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை குறித்து அழிந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் மத்தியிலே உன் உதட்டின் மூலமாக நீ அறிக்கையிடுவதற்காக. ஆமென், அல்லேலூயா. அதற்காகத்தான் என் ஆண்டவர் ராபர்ட்டுக்கு ஒரு கடினமான இருதயத்தை கொடுத்தார். வியாதி என்கின்ற ஒரு கடினமான நெருக்கடியை கொடுத்தார். அது தேவனுடைய சித்தத்தின் பேர்ல வந்தது. தேவன் அனுமதித்தார். எதற்கு அனுமதித்தார்னு சொன்னா, ராபர்ட் தேவனுக்கு வேணும். ஏன் அப்படின்னு சொன்னா, சகோதரன் ராபர்ட்டோட சந்ததி இன்னதென்று அறியாதபடி தேவனை ஆராதித்துக் கொண்டே இருந்த சந்ததி. அவருடைய பாட்ட முப்பாட்டெல்லாம் தேவனுடைய ஜெபத்துல ரொம்ப வல்லமையா இருந்தவங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். இப்போ அந்த தோஷத்தை எல்லாம் மாற்றி அமைக்கணும். இயேசு கிறிஸ்து எப்படி பிதாவாகிய தேவன் கர்த்தர் தன் குமாரனாய் இயேசு கிறிஸ்து பூமிக்கு அனுப்பினாரோ அந்த தோஷத்தை நீக்க, அதற்கு போல ராபர்ட்டுடைய சந்ததியில அந்த தோஷம் நீக்குவதற்காக தேவன் நேசித்த அந்த மகனை பரிசுத்தப்படுத்தி ஆலயமாக வைத்திருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இப்ப இயேசு கிறிஸ்துக்கும் அவருக்கும் ஒரு தொடர்பு உண்டாயிடுச்சு. இப்ப இனி அவருடைய ஃபேஸ் எப்படி இருக்கும்? தேவனுடைய பிரசன்ஸா இருக்கும். எப்படி இருக்குன்னு கேட்டா, வேதத்துல குறியாக இருக்கிறார். வேதத்தை அனுதினமும் நான் வாசிக்கிறேன். யாராவது ஒருத்தவங்கிட்ட நான் இப்ப வேதத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன்னு சொல்ற, இதுதான் இயேசு கிறிஸ்துவ காண்பிக்கின்ற மிகப்பெரிய ஒரு ஆராதனை.